Good morning students. Today we are discussing about prawn culture. Prawn culture means growing on the prawn through the artificial medium. இந்த prawn cultureங்கிறத நம்ம என்ன சொல்றோம், இறால் வளர்ப்புன்னு சொல்றோம். அது என்ன பண்றோம், செயற்கையாக artificial method and technologies யூஸ் பண்ணி grow பண்றத நம்ம என்ன சொல்றோம், prawn culture அப்படின்னு சொல்றோம், இறால் வளர்ப்புன்னு சொல்றோம். It is one of the most economically important selfish resource of India or France. பார்த்தனா இந்தியாவுல பார்த்தனா என்ன இருக்கு, அதிக அளவு highly produced sea animals. அந்த கடல்ல வளரக்கூடிய அந்த விலங்கினங்கள்ல பார்த்தனா அதிக அளவு என்ன பண்றோம், இந்த பிரான்ஸ் இறால் நம்ம வளர்க்கிறோம் through farms, பண்ணைகளின் மூலமாக. They are of great demand both in the local and international market. இதுக்கு பார்த்தனா என்ன இருக்கு, நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட். லோக்கல்னா நம்ம இன் கண்ட்ரி நம்ம நாட்டுக்கு உள்ளேயும் பார்த்தனா எல்லா மார்க்கெட்லயும் இதோட ரேட் பார்த்தனா ரொம்ப ஹையா இருக்கும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் பார்த்தனா இதுக்கு அதிக அளவு டிமாண்ட் பற்றாக்குறை இருக்கு. டியூ டு their great taste. அதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தனா அதிக அளவு டேஸ்டா இருக்கு. They are a cherished delicacy to be served as food. அது எப்படி இருக்கும், ஃபுட் பார்த்தனா ரொம்ப டேஸ்டியா ஸ்மெல்லோட இருக்கும். In view of their popularity and marketing avenues in foreign countries, there is a need for developing advanced technology and intensify prawn culture in India. Some advanced technologies and intensify prawn culture. Advanced technologies என்ன பண்றோம், seashore adjacent areas, கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் என்ன பண்றோம், அந்த sea water stored through the lake and ponds, ஏரி குளம் போன்ற அமைப்புல அது என்ன பண்றோம், கடல் நீரை சேகரிச்சு அதில் என்ன பண்றோம், இந்த prawn culture, இந்த இறால் வளர்ப்பு நம்ம செயற்கையா செஞ்சிட்டு இருக்கோம். இதுல பார்த்தனா டைப்ஸ் ஆஃப் prawn culture, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு. A number of species of prawn of different sizes are found distributed in water resources. This prawn only living in water resources, நீர்ல மட்டும்தான் வளரக்கூடியது. இதுல பார்த்தனா எப்படி இருக்கும், டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கும், வெவ்வேறு வகையான இறால்கள் இருக்கு. அது எல்லாமே பார்த்தனா டிஃபரண்ட் சைஸ் அண்ட் ஷேப், வெவ்வேறு வடிவம் மற்றும் அளவு உடையதாக இருக்கும். Only those prawns which are good in size, weight, available in plenty and easily cultivable are commonly selected for prawn culture on commercial basis. Commercial basis na வர்த்தகம், marketable, விற்பனைக்காக வளர்க்கக்கூடிய அந்த பிரான்ல பார்த்தனா எப்படி இருக்கணும், ஹை வெயிட், அதிக அளவு எடை உள்ளதாக இருக்கணும். அதே மாதிரி அதிக எண்ணிக்கையில உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்கணும். அவைலபிள் இன் பிளண்டி, பிளண்டினா அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியது. ஈஸிலி கல்டிவேபிள், எளிதில் வளரக்கூடிய அந்த இறால் வகைகளை தான் நம்ம என்ன பண்றோம், கல்டிவேட் பண்றோம், உற்பத்தி பண்றோம். நெக்ஸ்ட், marine water prawn culture. The rearing of marine pinnate prawn. இதுல பார்த்தனா marine pinnate prawn is called marine prawn culture or shrimp culture. இது கடல் நீர்ல மட்டும் வளரக்கூடிய ஒரு வகை பிரான். இது என்ன சொல்றோம், Phineus monodon. இதோட ஜூவாலஜிக்கல் நேம் ஆஃப் பிரான் பார்த்தனா Phineus monodon. இதோட ஜூவாலஜிக்கல் நேம் Phineus indicus, Phineus monodon are cultured in marine water. These two types of prawn only cultured in marine water. இந்த ரெண்டு வகையான இறால்களை இதுல மட்டும் வளர்க்க முடியும், மெரைன் வாட்டர், கடல் நீர்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், க்ரோ பண்ண முடியும், வளர்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தனா ஃப்ரெஷ் வாட்டர் prawn culture. நன்னீர்ல வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்ல என்ன இருக்காது, சால்ட் ரேஷியோல சால்ட் பர்சன்டேஜ் பார்த்தனா வெரி லோ கான்சன்ட்ரேஷன், பிலோ 4% இருக்கும். அதே போல சீ வாட்டர் அல்லது மெரைன் வாட்டர்ல பார்த்தனா சால்ட் லெவல் பார்த்தனா எப்படி இருக்கும், 4% and above.
4% அல்லது அதற்கு அதிகமான அளவு உப்பு காணப்படும். 1 லிட்டர் வாட்டர்ல 4 கிராம் சால்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் prawn culture. The rearing of freshwater prawn is called freshwater prawn culture. Macrobrachium rosenbergi, Macrobrachium malcolmsoni are cultured in freshwater. These two types of prawns are cultured only in freshwater. இது என்ன பண்ணலாம், நன்னீர்ல மட்டும் வளரக்கூடிய prawn வகைகள் தான் இது ரெண்டும். என்ன பண்ணலாம், these are cultivated or cultured in ponds, lakes, குளம், குட்டைகள்ல இது என்ன பண்ணலாம், நம்ம அதிக அளவு வளர்க்கலாம். மேக்ரோபிராக்கியம் ரோசன்பெர்கி ஃப்ரெஷ் வாட்டர் பிரான், இது நன்னீர்ல மட்டும் வளரக்கூடிய பிரான். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பிரான் கல்ச்சர். The methods employed for prawn culture are seed collection and hatchery method. Hatchery means eggs to produce young ones. Next, paddy cum prawn culture method. The first one, seed collection and hatchery method. The larvae and juveniles obtained by collection from natural resources. இந்த பிரானோட லார்வாவை எங்க இருந்து கலெக்ட் பண்ண, நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆன எஸ்டோரேஸ். எஸ்டோரேஸ் மீன்ஸ் ரிவர் அண்ட் சீ வாட்டர்ஸ் ஆர் மெர்ஜ் டு ஃபார்ம் எஸ்டோரேஸ் ஆர் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லக்கூடிய இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய இடத்துல அண்ட் பேக் வாட்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய வாட்டர் எப்படி இருக்கும், ஸ்டாக்னண்டா ஒரே இடத்துல தேங்கி இருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், பேக் வாட்டர்ஸ்னு சொல்றோம். ஆர் பை ஹேச்சரி மெத்தட்ஸ், கண்ட்ரோல்டு பிரீடிங். ஆர்டிபிஷியலா நம்ம என்ன பண்றோம், அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றத கண்ட்ரோல்டு பிரீடிங். தே ஆர் ரியர்ட் அண்ட் grown into adult. அது என்ன பண்றோம், ரியர்ட் அண்ட் grown into கண்டினியூஸா அதுக்கு தேவையான ஃபீடிங் உணவை கொடுத்து அதோட சைஸ் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் பண்றது வந்து திஸ் டைப் ஆஃப் ஹேச்சரி மெத்தட். இதுல இருக்கக்கூடியது போஸ்ட் லார்வே பிரான் சீட். போஸ்ட் லார்வேனா லார்வாவா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இதுல இருக்கக்கூடியது சேஃப் சைஸ் எல்லாமே லார்வே எப்படி இருக்கும், பிரானோட லார்வே இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் paddy cum prawn culture. It is also called Pokali culture. It is the oldest and traditional method of prawn culture practice in Kerala. இந்த பொகாலி கல்ச்சர்ங்கிறது கேரளாவுல ஓல்டஸ்ட் மெத்தட், பழங்காலம் முதற்கொண்டு இந்த முறையில பிரான் இறால்களை வளர்த்து வராங்க. The low-lying paddy fields along the coastal area serve as suitable grounds for prawn culture. Low-lying மிகவும் தாழ்வான பகுதிகள், கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் paddy fields நெல் வயல்கள்ல என்ன பண்றாங்க, இந்த பிரான் வந்து ஆர்டிபிஷியலா அதுல grow பண்றோம். Prawns are cultured in these fields after the harvest of paddy. இந்த ஃபீல்டுல grow பண்ணக்கூடிய அந்த பிரான் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் பேடியை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்றோம், வளர்த்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பிரான் என்ன பண்ண நாம அறுவடை பண்றோம். இத வந்து டயக்ராம் paddy cum prawn fish culture. நெல் வயல்ல அந்த இறால்கள் வளர்ப்பு அல்லது மீன் வளர்ப்பு இந்த முறையில பார்த்தோன்னா கேரளாவில் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வெர்மி டெக்னாலஜி. The awareness of organic matter and concept of sustainable agriculture in gaining importance among our farmers in the recent years to produce good quality crops. Recent years என்ன பண்றோம், vermi technology. Vermi means earthworm. Through used to produce manure. மண்புழுவை பயன்படுத்தி நம்ம எரு தயாரிக்கக்கூடிய டெக்னாலஜி தான் என்ன சொல்றோம், வெர்மி டெக்னாலஜின்னு சொல்றோம். ரீசெண்ட் இயர்ஸா என்ன பண்றாங்க, ஃபார்மர்ஸ் வந்து ஃபீல்டுக்கு அதிகமா கிரீன் மேன்யூர் பசுந்தாள் உரம் அல்லது வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்ன ரீசனுக்காக அதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை ஈல்டு, அதிகமான விளைச்சல் கிடைக்குது. டு ப்ரொடியூஸ் குட் குவாலிட்டி கிராப்ஸ், அதனோட தரம் வந்து அதிகமாக இருக்கு. Maintenance of soil organic matter is very important.
சாயில்ல பார்த்தனா ஆர்கானிக் மேட்டர் மீன்ஸ் லிவிங் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸோட எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல் ஆர் வேஸ்ட் மெட்டீரியல். தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல இருந்து வரக்கூடிய கழிவு பொருட்களை தான் நம்ம என்ன பண்றோம், ஆர்கானிக் மேட்டரா சாயில்ல நம்ம மிக்ஸ் பண்றோம். இம்பார்ட்டன்ட் ஃபார் சஸ்டைனபிள் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் திஸ் இஸ் அட்டைன்ட் பை வெர்மி டெக்னாலஜி. இதுதான் நம்ம என்ன பண்றோம், வெர்மி டெக்னாலஜில நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வெர்மி கல்ச்சர். Vermiculture involves the artificial rearing or cultivation of earthworms and using them for the production of compost from natural organic waste. Natural organic waste ல இருந்து என்ன பண்றோம், இந்த வெர்மி கம்போஸ்ட் மேன்யூரை ப்ரொடியூஸ் பண்றோம். Natural organic waste means fruits, vegetable waste, leaf and stem portion of the plants. These all are collected in the dustbin or soil. இது என்ன பண்றோம், மண்ணிலேயோ அல்லது ஒரு பெரிய தொட்டியிலேயோ சேகரிக்கிறோம். இதுல பார்த்தனா இந்த கோகனட் ஃபைபர் தேங்காய் நாரை இதுல ஆட் பண்றோம். இதுல பார்த்தனா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சாயில் மிக்ஸ் பண்றோம். சாயில்ல ஒரு லாங் டெப்த்துக்கு ஆழமாக இருக்கக்கூடிய டெப்த்துக்கு என்ன பண்றோம், டிக் பண்ணி சாயில எடுத்துட்டு அதுல என்ன பண்ணிடுறோம், இந்த வேஸ்டேஜ் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த சாயில்ல போட்டுட்டு அதுல என்ன பண்ண பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எர்த்வார்ம் அதுல நம்ம மிங்கிள் பண்ணிடுறோம். சாயிலோட மிங்கிள் பண்ணி அதுல போட்டுடுறோம். அது என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் டேஸுக்கு அப்புறம் அது நமக்கு வெர்மி கம்போஸ்ட் அல்லது மண்புழு உரமா கிடைக்குது. நெக்ஸ்ட் earthworm species used for vermiculture. இந்த வெர்மிகல்ச்சருக்கு earthwormsல many species இருக்கு, நிறைய வகை இருக்கு. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட வகைகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்துறோம். இதுல பார்த்தனா earthworms used for vermicompost production are Perinox excavatus. பெரினோக்ஸ் எக்ஸவேட்டஸ், இந்தியன் ப்ளூ வார்ம், அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எர்த்வார்ம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தனா எய்சீனியா ஃபெட்டிடா ரெட் வார்ம்ஸ், இது வந்து சிவப்பு கலர்ல இருக்கக்கூடியது. தேர்ட் ஒன்னு பார்த்தனா யூட்ரில்லஸ் யூஜீனியே ஆப்பிரிக்கன் நைட் கிரவுலர், இது வந்து பார்த்தனா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நைட் டைம்ல மட்டும் வெளியில வரக்கூடிய எர்த்வார்ம். இதை மட்டும் தான் என்ன பண்றோம், வெர்மிகல்ச்சர் டெக்னாலஜிக்கு நம்ம மண்புழு உரம் தயாரிக்க அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வெர்மி கம்போஸ்டிங். இட் இஸ் an important component of organic farming which can convert bio waste into nutrient rich organic manure by using earthworm. Important component of organic farming. Organic farming means உயிருள்ள பொருட்களை நம்ம என்ன பண்றோம், அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய எருக்களை நாம பயன்படுத்துறது ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்றோம். கன்வெர்ட் பயோ வேஸ்ட் இன்டு நியூட்ரியன்ட் ரிச் ஆர்கானிக் மேன்யூர். பயோ வேஸ்ட்னா லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் தான் பயோ வேஸ்ட்னு சொன்னோம். நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கிரெயின் லீவ்ஸ், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ், இது எல்லாமே பயோ வேஸ்ட். இது என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஆர்கானிக் மேன்யூரா கன்வெர்ட் ஆகுது பை யூசிங் எர்த்வார்ம். எதை வச்சு நம்ம கன்வெர்ட் ஆகுது, எர்த்வார்ம் மண்புழுவின் மூலமாக கன்வெர்ட் ஆகுது. இட் ஃபீட்ஸ் ஆன் த ஆர்கானிக் வேஸ்ட். இது என்ன பண்ணுது, எர்த்வார்ம் ஆர்கானிக் வேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணுது, உணவா எடுத்துக்குது. அண்ட் எக்ஸ்கிரீட் இட் இன் டைஜஸ்டட் ஃபார்ம் நோன் அஸ் காஸ்டிங். அந்த ஃபீடிங் உணவா எடுத்துக்கிட்டது என்னவா பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணுது. டைஜஸ்ட் பண்ணி செரிமானம் அடைந்து எக்ஸ்கிரீஷன் வேஸ்ட் மெட்டீரியலா வெளியில வருது. அந்த இதுதான் நம்ம என்னவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். த கம்போஸ்ட் இஸ் ஜெனரலி கால்டு வெர்மி கம்போஸ்ட். மண்புழுவினுடைய அந்த கழிவை தான் நம்ம என்னவா பயன்படுத்திட்டு இருக்கோம், வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரமா பயன்படுத்திட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வெர்மி கம்போஸ்ட் இஸ் த எக்ஸ்கிரீட்டா வார்ம் காஸ்டிங்ஸ். மண்புழுவினுடைய கழிவு பொருள் தான் எக்ஸ்கிரீட்டான்னு சொல்றோம். விச் இஸ் எ ஃபைன், ரொம்ப சாஃப்டா இருக்கும். கிரானுலார் ஆர்கானிக் மேட்டர், கிரானியூல்ஸ் கடுகு மாதிரி இருக்கக்கூடியது.
formed by the decomposition of organic materials by the earthworm. இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது? டீகம்போசிஷன், மக்க செய்வதனால இது நமக்கு கிடைக்குது. It is an ideal fertilizer for the soil. மண்ணுக்கு உகந்த ஒரு எருவாக இருக்கக்கூடியது இந்த வெர்மிகம்போஸ்ட் ப்ரொடியூசிங் எர்த்வார்ம். மண்புழுவினால உருவாக்கப்பட்ட இந்த வெர்மிகம்போஸ்ட் தான் மண்ணை அதிக அளவு வளப்படுத்தக்கூடியது. நவடேஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய ஃபீல்டில் நம்ம நர்சரிஸ்ல இருந்து நிறைய ஃபீல்டுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த வெர்மிகம்போஸ்ட் மேன்யூரை தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெர்மிகம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நீடட், என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை? Biologically degradable organic waste are used as potential organic resources for vermicomposting. Biologically degradable, அந்த உயிருள்ள எர்த்வார்மை வச்சு அதை என்ன பண்ணணும்? நம்ம டீக்ரேட் பண்ணணும். டீக்ரேட்னா மக்க செய்யணும் அல்லது சிதைக்க செய்யணும். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், விவசாய கழிவுகள்ல என்னென்ன? கிராப் ரெசிடியூ, பயிர்கள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள், வெஜிடபிள் வேஸ்ட் அண்ட் சுகர் கேன் ட்ராஷ், கரும்பு சக்கை அல்லது கரும்பு சக்கை எங்க இருக்கும்? சுகர் ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய பக்காஸ். இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறோம்? வெர்மி கம்போஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கிராப் ரெசிடியூஸ், ரைஸ் ஸ்ட்ரா, நெல்லினுடைய ஸ்ட்ராங்கிறது என்ன சொல்றோம்? அந்த வைக்கோல தான் ஸ்ட்ரான்னு சொல்றோம். அண்ட் டீ வேஸ்ட், டீ வேஸ்ட்னா டீ ப்ரொடக்ஷன் எதுல இருந்து நம்ம பண்றோம்? அந்த லீஃப்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் நமக்கு டீ, அதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட். அடுத்தது சிரேல் அண்ட் பல்ஸ் ரெசிடியூஸ், சிரேல்னா சிறுதானியம் மற்றும் பருப்பு வகையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள். ரைஸ் ஹஸ்க், உமின்னு சொல்லக்கூடிய தவிடு. அண்ட் டொபாக்கோ வேஸ்ட், டொபாக்கோ வந்து பார்த்தோன்னா நிக்கோட்டியானா டொபாக்கம், அந்த பிளான்ட்ல இருந்து தான் நமக்கு தேவையான டொபாக்கோ புகையிலை கிடைக்குது. அடுத்தது கயிர் வேஸ்ட், கயிர் வேஸ்ட் எல்லாமே பார்த்தோன்னா கோகனட் ஃபைபர்ல இருந்து நமக்கு கயிர் கிடைக்குது. இதுல வரக்கூடிய வேஸ்ட் இது எல்லாத்தையும் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம அந்த வெர்மி கம்போஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ், அடிப்படையான பொருட்கள். நெக்ஸ்ட் லீஃப் லிட்டர், லீஃப் லிட்டர்னா டீக்ரேட் ஆன இலைகள் அல்லது டீகம்போஸ் ஆன இலைகள், மக்கி போன இலைகளை தான் என்ன சொல்றோம்? லிட்டர்னு சொல்றோம். லீஃப் லிட்டர், மக்கிய இலைகள். ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட், காய்கள் மற்றும் பழங்களினுடைய கழிவுப் பொருட்கள். அனிமல் வேஸ்ட், கேட்டில் டங், பவுல்ட்ரி டிராப்பிங்ஸ், பிக் ஸ்லரி, கோட் அண்ட் சீப் டிராப்பிங். இது எல்லாமே அனிமல் வேஸ்ட். இது எல்லாத்தையும் என்ன பண்றோம்? நாம அந்த வெர்மி கம்போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். லாஸ்ட் ஒன் பயோகேஸ் ஸ்லரி, பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு கவு டங்க் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். திஸ் கவு டங்க் இஸ் புட் இன் லார்ஜ் tank like structure. One side contains small opening, ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும். அந்த பெரிய பேரல் மாதிரி இருக்கக்கூடிய அல்லது பெரிய டேங்க் சைஸ்ல இருக்கக்கூடிய இதுல அந்த ஒன் சைடு ஓப்பனிங் வெளியே என்ன பண்ணுவோம்? கவு டங்க உள்ள போட்டுருவோம். போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அனதர் சைடு நெக்ஸ்ட் சைட்ல பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் சைஸ் டியூப் வந்து அதுல கனெக்ட் ஆயிருக்கும். அது உள்ள ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அந்த நொதித்தல் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதுல சம் கேசஸ் மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மீத்தேன் கேஸ் எதுல ஸ்டோர் ஆகுது? அங்க இருக்கக்கூடிய சிலிண்டர்ல ஸ்டோர் ஆகுது. அந்த கேஸை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? குக்கிங் பர்பஸுக்காக அதிக அளவுல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.